யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு தருகிற வார்த்தை பாருங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன் அப்படி சொல்லிட்டு என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானதாக இருக்காது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானதாக இருக்கும். சமாதானம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, கை வைத்து ஆமென் சொல்லமா. சமாதானம் இல்லாம வாழ்க்கையில ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியாது. சமாதானம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் ஒரு மனுஷன் வெற்றி பெற முடியாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சமாதானம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத விலையேற பெற்ற சமாதானத்தை தேவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொல்றார், நான் உங்களுக்காக சமாதானத்தை வைத்து போகிறேன். அது உங்களுக்குரிய சமாதானம், அது என்னுடைய சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. ஆகையினாலே உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு தேவ சமாதானம் உங்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். உங்க குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம். இதுவரை சமாதானம் இல்லாமல் பதற்றத்தில், ஒரு விதமான பயத்தில், ஒரு விதமான நடுக்கத்தில், திக்கற்ற நிலையில நீங்க வந்திருந்தா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அருள் செய்வாராக. ஆவின் கனியாகிய 9 கனிகளிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்கிற ஆவின் கனிகளிலே ஒன்றாகிய சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருவார். இருதயத்தில் ஒரு விதமான கலக்கத்தோடு, இருதயத்தில் ஒரு விதமான சமாதானம் இல்லாமல், இருதயத்தில் ஒரு விதமான படபடப்போடு கூட வந்திருந்தா இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவர் உங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு மரித்த போது யூதர்கள் சோத்திரம் ரோமருக்கு பயந்து கதவை பூட்டி என்ன செய்வதென்று தெரியாத நிலையில பூட்டிய வீட்டுக்குள்ளாக இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கர்த்தர், பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு சமாதானம், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியாக உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானத்தை, உன்னதமானவருடைய சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. இது கடையில் விற்கக்கூடிய பொருளும் கிடையாது. இது கர்த்தர் தருகிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிறது. ஆமென் சொல்லுமா. நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவாராக. பக்கத்துல உங்க கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க வந்தவங்க பாக்கியசாலி. உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு ஒரு பக்கத்துல சொல்லிட்டீங்களா, சொன்னீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கிறவனை நானும் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று. அதனால அந்த வார்த்தை நிறைவேறும்படி சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பிளஸ் பண்ணுங்க, உங்களை ஆசீர்வதிக்கிற உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆமா, நம்மளோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். எங்களோடு பயணிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில பயணிக்கிற இஸ்ரவேலின் ராஜாவை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்களுக்கு அவர் சமாதானத்தை தருவார் என்று தேவனுடைய ஊழியக்காரனாக உங்களுக்கு அந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். ஆமென். ஏசாயா 9:6 பாருங்க, ஒரு 3 காரியத்தை நான் உங்க மத்தியில உங்க முன்னாடி வச்சுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். சமாதானத்தை குறித்து தானே 3 காரியத்தை எனக்கு ஆண்டவரின் ஆவியில் ஏவன 3 காரியத்தை நான் உங்க மத்தியில சொல்ல போறேன். நம்பர் 1, நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பாருங்க, ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சில ஆசீர்வாதம், உரிமை பாராட்டக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதம், ரட்சிப்பு, நம்ம அவரை ஏற்றுக்கொண்டபடினால் இந்த உரிமை, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உரிமை, மீட்பு நமக்குரிய உரிமை, ஆசீர்வாதம் நமக்குரிய உரிமை, சில நன்மைகள் நமக்கு அது உரிமை, சமாதானம் நமக்கு உரிமை. அதெல்லாம்
இதெல்லாம் நம்ம கேட்டு பெறணுங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் அது கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அறியாமையினால, இருளின் புடியில, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையினால அதை நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அதனால தான் பைபிளில் சொல்றது சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷத்துக்கு முன்னாடி என்ன வருது பாருங்க, வஸ்திருக்கீங்களா அப்படி வசனத்தை? சமாதானத்தின் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷத்துல என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வருகிற, ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் என்பது தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது நீங்க உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு சமாதானத்தை தாங்கன்னு செய்ய வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே சமாதானத்தை உண்டு பண்ணி வச்சுட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சமாதானம் எனக்குள்ள வேலை செய்து, எனக்குள்ள கிரியை செய்து, ஆனா உனக்கு சமாதானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலையில பிசாசு கொண்டு வருகிற சில பிரச்சனைகள், போராட்டத்தினால நம்ம அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியல. இன்றைக்கு சமாதானத்தை அனுபவிக்கிற ஸ்லாக்கியத்தை தான் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானமா இருக்க வேண்டிய நிறைய காரியங்களை, நிறைய பேர் வாழ்க்கையில இந்த சமாதானத்தை இழந்து எதையோ சிந்திச்சு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஒரு விதமான நிலையில போயிருந்தாங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல, ஒரு மாதிரியான மன அழுத்தத்துக்குள்ள, ஒரு சமாதானம் இல்லாம பல காரியங்களை போயிருது. அதுக்கு வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 26 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். நீங்க எடுத்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 26 வாசிங்க, 17 வாசிங்க. வழியிலே போகையிலே தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயே காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருக்கிறான். நல்ல அற்புத வசனத்துல வாசித்திருக்கீங்களா? வாசித்திருக்கீங்களா? அந்த மாதிரி வசனம் நீங்க வாசித்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த வசனத்தை. வழியில போகையில தனக்கடாத காரியத்துல தலையிடுகிறவன் நாய் காதை பிடிச்சி இழுக்கிறவன் போல இருக்கு. நாய் காதை பிடிச்சி இழுத்து பார்த்திருக்கீங்களா? என்ன செய்யாது? சும்மா சொல்லுங்க, சும்மா நம்ம ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். என்ன செய்யாது? நாய் கடிக்குமா? கத்தும், வீர்னு கத்தும். ரெண்டாவது கடிக்கவும் செய்யும். நாய் காதை பிடிச்சி இழுத்தா என்ன செய்யும்? நீங்கள் காதை வேணா பிடிச்சி இழுத்து பாருங்க. வெளியில் நாய் குட்டிகள் நிற்குது, வேணா கொண்டாந்து தர்றேன், இழுத்து பாருங்க. அது கடந்து காய்ன்னு கத்தும். வசனம் சொல்லுது, நீங்கள் வழியில் போகையில் அப்படின்னா ஆவிக்குரிய பயணத்தில் நீங்க இஸ்ரவேலர்கள் பயணப்பட்டது போல நித்தியத்துக்கு நேரம் பயணப்படுகிற, தேவ சித்தத்தை நிறைவேற்ற பயணப்படுகிற, தேவ திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கிற நீங்க, தேவனை சார்ந்து வாழுகிற நீங்க, தேவனை அறிந்த ஜனங்களாகிய நீங்க வழியில போகையில தனக்கடாத காரியத்துல தலையிடக்கூடாது என்று வேதம் சொல்லுது. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பிரச்சனை இருக்காது, வேற ஏதோ ஒரு பிரச்சனையை தலையில போட்டுக்கிட்டு, இந்த அவர் பிரச்சனை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு, இவர் பிரச்சனை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு, அவர் தம்பி பிரச்சனை தலையில எடுத்து போட்டு, அக்கா பிரச்சனை தலையில எடுத்து போட்டுக்கிட்டு, அவர் பிரச்சனை தலையில், இவர் சமாதானம் இல்லாம உட்கார்ந்து, அவர் சமாதானம் இருப்பார், அது வேற கணக்கு. அவர் நிம்மதியா தூங்குவார். தனக்கடாத வழக்குல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா தலையிடவே கூடாதுன்னு வேதம் நமக்கு திட்டவட்டமா போதிக்குது. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தோம், நான் அநேக ஜனத்தை ஆதாயப்படுத்தும்படி என்னை நானே என்ன செய்து கொண்டேன், அடிமையாக்கினேன். நான் யாருக்கு அடிமைப்படலை, ஆனா நான் ஏன் அடிமைப்படுதுன்னு தெரியுமா? ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படி. நல்ல கவனிக்கணும் நீங்க. அப்ப அடுத்தவங்க காரியத்துல தலையிட்டா அது சுவிசேஷத்திற்காக, மீட்புக்காக, தேவனை அறிகிற அறிவுக்காக, நித்திய ராஜ்யத்திற்காக. இதை தவிர வேற காரியத்துல தலையிட்டா நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத சமாதானத்தை இழக்க நேரிடும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் தீர்க்கமாய் நம்ம மத்தியில பேசுகிறார். ஆகையினால இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் பொறுத்து கொண்ட கர்த்தர் இனி நீங்கள் தனக்கடாத வழக்கில் தலையிடாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தில், கர்த்தருடைய திட்டத்தில் நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனக்கடாத வழக்கில் தலையிடாதீங்க, உங்க சமாதானத்தை இழக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற மீட்பை இழக்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற பிரசன்னத்தை இழந்துடாதீங்க, உங்களுக்கு இருக்கிற கிருபை இழந்துடாதீங்க, உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை இழந்துடாதீங்க. பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 20 கொலோசியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், நல்ல வார்த்தை பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். கொலோசியர் 1:20
சூப்பரான வார்த்தைங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை, எப்பா ஸ்தோத்திரம், ஆமேன். எப்படி சமாதானத்தை உண்டாக்குனாராம் பாருங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ஆமேன் சொல்லுவோமா. கரையை இயேசு கிறிஸ்துடைய குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. பூமியில சமாதானத்தை எடுத்து போட்ட பகை, பைபிள முதல்ல பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார். உண்மைத்துக்கும் ஸ்திரீவத்துக்கும் பகை உண்டாயிற்று. ஆமா, பகையை சிலுவையினாலே கொன்று அவர் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை, ஆமா, தேவனுக்கு நமக்கு பகையா இருந்தது, ஸ்தோத்திரம். அதை அந்த பகை சிலுவையினாலே கொன்று தேவனோடு சமாதானம் பண்ணி வைத்தார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். பிதாவாகிய தேவனோடு நமக்கும் அவருக்கும் நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்தது எது தெரியுமா? குமாரன் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே விலையேறப்பட்டது. கைதட்டி ஆமென் சொல்லுவோமா. நீங்கள் கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். குற்றமற்ற ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். நீங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. நீங்கள் கரையத்துக்கு கொல்லப்பட்ட ஜனங்கள். அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல. உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கைதட்டி ஆமென். நாம் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகத்தில் விசிட்டரா வந்திருக்கிறோம். இந்த விசிட்டர் முடிந்த நாட்களுக்கு பின்பதாக நாம் பரலோகத்துக்கு தான் போக போறோம். அவர் இருக்கிற இடத்துக்கு தான் போக போறோம். விலக்கரியத்துக்கு கொண்டவரை சந்திக்க போகிறோம். கைகளை தட்டி ஆமென். நான் அவருடையவன், நான் அவருடையவன், என் நேசர் என்னுடையவர் என்று சொல்றவங்க கைதட்டி ஆமென். ஆமென் சொல்லுமா. எங்க விளையாட்டு இல்லைங்க, விலையேறப்பட்ட ரத்தம். நீங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஒருவேளை நான் வேணா உங்களை பார்க்கும்போது சும்மா அப்படி பேச்சு சொல்ல வரேன், அப்படியே பாச நீங்க நினைச்சிட்டு போயிடாதீங்க. ஆமா, நான் என் பார்வையில வேணா உங்களை ஒருவர் பார்க்கும்போது இவங்க தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் எப்போதுமே சொல்லுவேன், பாசம் மட்டும் அடிக்கடி நம்ம பாரு, நம்ம பார்வையில சாதாரணமான ஆட்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்காக சிந்தனை ரத்தம் சிந்தனை சாதாரணமா விலையேறப்பட்டவர், விலையேறப்பட்டவர், விலையேறப்பட்ட ரத்தத்தை, மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அவங்க விலையேறப்பட்ட ஜனங்கள், விலையேறப்பட்ட தேவனால் மீட்கப்பட்டவர்கள். விசுவாச பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கைகளை தட்டி. ஒருவேளை நம்முடைய பார்வையில அவங்க கோத்திரம் சின்னதா இருக்கலாம், அவங்க ஜாதி சின்னதா இருக்கலாம், மதம் சின்னதா இருக்கலாம், ஆளு சின்னதா இருக்கலாம், பொருளாதாரத்தில் சின்னதா இருக்கலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள தேவனுக்கு முன்பதாக அவர்கள் விலையேறப்பட்டவர்கள். அவர்கள் தேவ ஜனம், தேவனுடைய சுதந்திரவாளி, காணியாட்சிக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்ட ஜனம், கரையத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். தேவன் அந்த ஜனத்தின் மேல பிரியம் கொண்டல்லவா அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆமென். தேவன் ஜனத்தின் மேல பிரியம் கொண்டு அவங்களை மீட்டார். சும்மா மீட்கல, அவங்கள லவ் பண்ணி இருக்கீங்களா, அவங்கள லவ் பண்ணி அவங்களை நேசித்து அப்புறம் தான் அவங்களை மீட்கிறாராம். அப்பதான் பாருங்க, நாம வேணா சொல்லலாம், சே இவங்க என்னத்தை சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வராங்க, டிவிஎஸ் ஓட்டிக்கிட்டு வராங்க, பைக் ஓட்டிக்கிட்டு. ஆனா அப்படி கிடையாது. ஆண்டவர் பார்வையில் அவர் சொல்றாரு, அவர் பிரியம் கொண்டபடியினாலே உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. சும்மா மீட்கல, எல்லா ஜனத்தையும். அவன் அதனாலதான் கேட்கிறான், மோசே கேட்கிறான், ஆண்டவரே எத்தனையோ ஜாதி எத்தனையோ ஜனம் இருக்குது, இவைகள் மத்தியில எங்களை தெரிந்து கொண்டீரே, நாங்கள் எதனால விசேஷித்தவர்கள், நீர் எங்கள் மேல பிரியம் வைத்து எங்களை மீட்டு கொண்டபடியினாலே, எங்களோடு இருக்கிறபடியினாலே, எங்களோடு வருகிறபடியினாலே, உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறபடியினாலே நாங்கள் விசேஷித்த ஜனங்கள். கைகளை தட்டி அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். கைதட்டி ஆமென். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். கைதட்டி அவர் ரத்தத்தினாலே, அவருடைய மீட்பினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நாம வேணா சொல்லலாம், இவங்க அப்படிங்க எப்படிங்க, நான் அவருடைய பார்வையில நீங்கள் நீதிமான்கள். ஆமென்.
தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மேல குற்றம் சாட்டுகிறவன் யாரு? எவனும் கிடையாது. அவர் ஒருவருக்கு தான் கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் உரிமை இருக்கிறது. பூமியில எந்த மனுஷனுக்கும் ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தை குற்றம் சொல்றதுக்கும் குறை சொல்றதுக்கும் எவனுக்கு நாக்கும் கிடையாது, எவனுக்கு அதிகாரமும் கிடையாது. என்னை கண்டிக்கவும் என்னை தண்டிக்கவும் அவர் ஒருவருக்கே உரிமை உண்டு என்று சொல்றவங்க கைகளை தட்டி, என் ராஜா மாத்திரம் அவர் ஒருவருக்கே, என் தகப்பனாகிய அவருக்கு மாத்திரம்தான் என்னை கண்டிக்க உரிமை இருக்கிறது. ஆமீன் சொல்லுமா. நீங்க ஒருவரை பார்க்கும்போது சாதாரணமா பார்க்காதீங்க. அப்பா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க அப்படி பார்க்கணும். நீங்க பார்க்கும்போது வாங்க அப்படி பார்க்கக்கூடாது. அதான் பைபிள்ல பவுல் எழுதுகிறாரு, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். மேன்மையானவங்களா? என்னை விட அவர் மேன்மையானவருங்க அப்படின்னு எண்ணணுமா? எப்படி? அதில் ஒரு இருதயம் வேணும் பாருங்க. அதெல்லாம் சொல்லதுக்கு நினைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எவ்வளோ பெரிய ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன், அப்படி இல்லைங்க. அதான் தன்னை தாழ்த்துறது. யோவான் சானகன் சொல்றாரு, ஒருத்தன் ஓடி வர, ஆண்டவரே யோவானை பார்த்து யோவான் சானகனை பார்த்து சொல்றான், ரபி நீர் ஒருவரை கையை காட்டினீரே, அவர் பேர் என்ன, அவர் இயேசுன்னு ஒருத்தர் கை காட்டு தேவகுமாரம்னு நீர் சொன்னீரு. ஆமா, அவர் ஞானசானம் கொடுக்குறாரு. யாரான பேர் அவர்கிட்ட போறான். அப்படி அவர் சொல்லல. அப்படியா? நிறைய பேர் போயிட்டாங்களா? வா, இந்த சந்தோஷம் எனக்கு போதும். என்ன அவர் பெருகணும், நான் சிறுகணும். இந்த சந்தோஷம், வா, எனக்கு பின்னாடி வந்தவர் எனக்கு முன்னில மேன்மையானவர். அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரட்டுமே. கைதட்டி ஒருவரை மேன்மை பாராட்டுகிற, மேன்மையா எண்ணுகிற ஆவிக்குரிய தெய்வீக குணத்தை தேவன் நமக்கு தருவாராக. இதுவல்லவா என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. நானா மாத்திரம் நான் தான் உன்னை வழி, நான் தான் உன்னை அடையலன்னு சொன்னேன், நீ தான் இயேசுன்னு நான் தான் சொன்னேன். இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இப்போ உன்னை விட நான் சீனியரு, உன்னோட வயசுல அவன் அப்படிலாம் சொல்லல. இவரை விட அவன் தான் மூத்தவன், இவரை விட அவன் தான் சீனியரு. ஆனா அவன் சொல்ல, அப்படியா? யாராவது போயிட்டு இந்த சந்தோஷம் எனக்கு போதும். அல்லேலூயா. அவர் என்ன விட மேன்மையானவர், அவர் தேவகுமார் நான் சொன்ன பாருங்க. அதுக்கு இதுதாங்க சாட்சி. ஏன்னா திரளான ஜனங்கள் அவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போட்டுங்க, போட்டும் போட்டும் போட்டும், கைய தட்டி போட்டும் போட்டும். அவர் இப்படி சொன்னாரு. இவங்கிட்ட வந்து இயேசுநாதர்கிட்ட வந்துட்டாங்க. யோவான் சீசர், யோவான் சொன்ன சீசர்கள் வராங்க. வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவரை காத்திருக்கணுமா? வாசித்திருக்கீங்களா பைபிள? சொல்லுங்க டக்குன்னு. வாசித்திருக்கீங்களா? உடனே இவரு குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அவன் அப்படி சொல்லிட்டு இவர் இப்படி சொல்றாரு, ஸ்திரீகளிலே பிறந்தவன் நீர், யோவான் சானகனை பார்க்கலாம் பெரியவன் ஒருத்தனை. உலகத்திலேயே ஸ்திரீகள் இடத்துல பிறந்த ஒரு மனுஷன் அது பெரியவன் யாருன்னா யோவான் சானகன் தான். எலியா இல்ல, மோசே இல்ல, ஆபிரகாம் அல்ல. ஏன்னா அவன் என்ன குறிச்சு மேன்மை பாராட்டிட்டான், இவன் ஆண்டவர் பாராட்டாரு. உலகத்திலேயே ஸ்திரீகள் இடத்துல பிறந்த யோவான் சானகனை பார்க்கிலும் வேற ஒரு பெரியவன் இல்லை. கையை தட்டி ஆமென். இதுதான் பரலோகத்துடைய பிரமாணம், அன்பின் பிரமாணம், விட்டு கொடுக்காத பிரமாணம், பொறாமை கொள்ளாத பிரமாணம், கசந்து கொள்ளாத பிரமாணம், மகிமையின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம். கையை நல்ல தலைக்கு மேல கை தட்டி இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தரின் சபைக்கு தருவாராக, என் ஜனத்துக்கு தருவாராக. இப்படிப்பட்ட கிருபை, இப்படிப்பட்ட கிருபை, இப்படிப்பட்ட கிருபை, இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆமீன் சொல்லுவோமா? என் ஜனங்களா இப்படி இருக்கிறாங்க. அந்த சபை இப்படியா? அவங்க யாருக்கிட்டையுமே பொறாம கொள்றது இல்லை, யாருக்கிட்டையும் போட்டி போடுறது இல்லை. போட்டி வேணா போட்டு பாருங்க, அவங்க இறங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த சபைக்கு உங்களுக்கும் தருவாராக என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் என்பது விளையாட்டல்ல பாருங்க, வெளியேறப்பட்ட ஜனங்கள். அதனாலதான் பைபிள போடுறது, அவர் சிந்தின ரத்தத்தினாலே, சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இந்த சமாதானம் சும்மா கிடைக்கலங்க. இயேசு அதுக்கான விலைக்கரையத்தை செலுத்தி எனக்கு சமாதானம் தந்திருக்கிறார். ஆகையினால இந்த சமாதானத்துக்கு சொந்தக்காரனாகிய நான், மீட்கப்பட்ட எனக்கு இந்த சமாதானம் சொந்தம். அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு சமாதானம் சொந்தம். சமாதான சீர்கேடை போல உண்டாக்குகிற மாய தோற்றத்தை உண்டாக்குகிற சத்துருக்கள் இன்றைக்கு உங்க வீட்டை விட்டு வெளியேறுவதாக. கைதட்டி ஆமேன். உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. பிரிவினையை உண்டாக்குகிற, பகையை உண்டாக்குகிற, கோபத்தை உண்டாக்குகிற, உண்டு பண்ணுகிற, மூர்க்கத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் உங்க குடும்பத்தை விட்டு, இருதயத்தை விட்டு விலகி போவதாக. ஆமென் சொல்லமா. அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷத்துல 5:9 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பாருங்க. தெரிந்த வசனம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருப்பார்கள். அல்லேலூயா. புத்திரர் சகோதரர்களாக, சகோதரிகளாக இருப்பார்கள். தேவனுடைய புத்திரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகனாக, மகளாக, பிள்ளை என்கிற அனுபவம் வேற. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். அதிகாரம் அது வேற. பிள்ளை வேற, புத்திரன் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. அழகா வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கோல் சொல்லிட்டு தெரியப்படாது. ரெண்டு குடும்பத்தை சமாதானம் பண்ணி வைக்கிறவங்க யாரா? ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வைக்கிறவங்க யாரு? எங்க அவர் இப்படி பண்ணிட்டு இல்லைங்க, அவர் யதார்த்தமா சொல்லியிருப்பாரு. நீங்க அதையும் தப்பா நினைக்கிறீங்க. அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆமாங்க, அவர் சொல்லியிருப்பார். அவர் பாலை பார்த்தா தெரியுதுல்ல, கொஞ்சம் பார்த்தா தெரியுதுன்னா அந்த எரியிற தீல என்ன எதை ஊத்துறது? கோரி ஊத்தி தேவ பிள்ளைங்கிறத நம்ம மறந்து உலகத்தார போல ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி இவன் மூஞ்சில முழிக்க விடாம பண்றது, அவன் இவன் மூஞ்சில முழிக்க விட, அப்படி அல்ல. ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? சமாதானம் பண்ணி வைக்கிறவர்கள் குள்ள சமாதானத்தின் கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். என்ன கை வர மாட்டேங்குது? ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி, அதுக்கு ரெண்டு பேருக்கு பிரச்சனைங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பேசல, ரெண்டு பேரும் கசப்பா இருக்கிறாங்கன்னா, ஏன் பிரதர் கசப்பா இருக்கிறீங்க? இல்ல அவர் என்ன இப்படி சொல்லிட்டாருங்க. இல்ல அப்படிலாம் அவர் சொல்லக்கூடிய ஆள் இல்லையே. அப்படி கிடையாது. நீங்க அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, நான் உங்களை சமாதானம் பண்ணி வைக்க. நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பரலோகம் பார்க்குது, இவன் என்னுடைய புத்திரனா இருக்கிறான், இவன் என்னுடைய புத்திரனா. இதுதான் தேவ பிள்ளையுடைய அடையாளம். சமாதானம் பண்ணி வைக்கிறது தான் ஒரு தேவ பிள்ளையின் அடையாளம். நல்ல கைதட்டி ஆமென். கணவன் மனைவி சண்டையா? ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கிறவன் ஊழியக்காரன், அவன் தேவனுடைய புத்திரன். அம்மா 4 நாளைக்கு அந்த ஆளுக்கு சோறு போடாத, அந்த ஆளு அடங்குவாரு. எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. துபாக்கு ஒரு ஊழியக்காரங்க சொன்னாரா, நீ 4 நாளைக்கு அவருக்கு சோறு போடாத. அப்பதான் அவருக்கு கோவம் வரும். அவருக்கு ஏற்கனவே பசியில கோவம் வரும், அதிகமா வரும். அது வேற கணக்கு. ஒரு கூட கொஞ்சம் ஒரு கோவம் மண்டையை உடைக்கிறதுக்கு கடைசி கொலை வரைக்கும் போயிடும். அம்மா அப்படி செய்யாதம்மா, நீ கீழ்படிஞ்சு போமா. அப்படியாம்மா, நீ கீழ்படிஞ்சு போமா, புருஷருக்கு கீழ்படிஞ்சு போமா. முன்னாடி மாதிரி ரொம்ப கொஞ்சம் முரட்டாட்டம் பண்றாருன்னு இன்னும் அதிகமா அன்பு செலுத்துமா. இன்னும் அதிகமா என்ன செய்ய? அதிகமா அன்பு செலுத்து. அதிக அன்பு செலுத்தும் போது அவனே பார்ப்பான், சே இவ்வளவு நம்ம பிரச்சனை பண்றோம், இவன் இன்னும் என் மேல அன்பு செலுத்துறான், இன்னும் எனக்கு கீழ்படுகிறா, இவருக்கு நான் கீழ்படுகிறோம்னு அவரே கீழ்படிஞ்சிருவாரு. ஆனா நம்ம அப்படி இல்லை, நிக்கப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் அழைச்சிட்டு வந்த லோத்து, எப்ப நீ எதை தேர்ந்தெடுக்குமோ எடுத்துக்கொண்டோன்னே அவன் நீர் வளம் பொருந்திய ஏரியாவை தேர்ந்தெடுத்த உடனே, டேய் என் கூட வந்துகிட்டு எனக்கு முன்னாடி நீ செலக்ட் பண்றியா அப்படின்னு கேட்கல. யூ ஆர் செலக்டடு, நீ செலக்ட் பண்ணிக்க, எனக்கு ஆண்டவர் போதுன்ட்டு விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்ததுனால கெட்டு போகல. கையை தட்டி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கையை தட்டி ஆமென். விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை. அம்மையான வார்த்தை பாருங்க. சமாதானம் பண்ணி வைக்கிறது பாக்கியவான்கள். கத்த ஒருவருக்கு ஒரு கோல் மூட்டி சண்டை மூட்டி பிரச்சனை பண்ணி, இல்லை ஒன்னு சொன்னாரா ரெண்டையும் சேர்த்து சொல்றது, இல்லை இப்படிதான் சொல்ல வந்தாருங்கிறது இவங்களே கற்பனை பண்ணிடுவாங்க.
அவர் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? அவர் மனசுல இருக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். இவங்க தீர்க்கதரிசி, அவர் மனசுல இருக்கிறது நான் சொல்றேன். இங்க சபையில ஒருவருக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவர் ஒரு 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 ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாரு, ஒரு எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறாரு, ஒரு விஷயத்துல சிக்கிட்டாரு, ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார்னா, சிஸ்டர் பிரதர் உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவாரு, கர்த்தர் என்னோட பேசுகிறாரு, எனக்குள்ள இருந்து பேசுகிறார் அப்படி சொல்லி திடப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்கு தான் தீர்க்க தரிசனம். அவர் என்ன சொல்ல வந்தார்னு எனக்கு தெரியுங்க. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்காக அல்ல. நான் சொல்றேன், ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறவங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்தியரை எனப்படுவார்கள். இன்றையிலிருந்து நான் சமாதானம் பண்ணி வைக்கிற பிள்ளையா இருக்க போறோம் சொல்றவங்க கை தட்டி ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஆமா, உடனே நீங்க சாயங்காலம் கிளம்பிடக்கூடாது வண்டி எடுத்துக்கிட்டு, எந்த வீட்டில் பஞ்சாயத்து இருக்குதுன்ட்டு உடனே நம்ம டர்ன்னு மோட்டர் போகில கிளம்பிடக்கூடாது. எங்க பஞ்சாயத்து இருக்குது இன்னைக்கு பாசு சொல்லிட்டா நம்ம சமாதானம் பண்ணி வைக்க போறோம்னு. அதெல்லாம் யதார்த்தமா நடக்கும்போது ஒரு நம்ம கோபத்தை மூட்டாம சண்டையை மூட்டாம, நான் ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு வேதம் தெரியுமாக்கும், நான் தொடர்ந்து சபைக்கு போறேனாக்கும், இந்த வேதத்தை தூக்கி பிடிச்சி உயர்த்தி பிடிக்கிற மனுஷனா இருக்கிறபடினால இந்த ரெண்டு குடும்பத்தையும் ரெண்டு சகோதரிகளையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால முடிந்த வரைக்கும் நான் கரையை செலுத்துறேன். அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் இவங்களுக்காக நான் மண்டியிடுகிறேன் என்று சொல்லி பாருங்க. வானம் உங்களுக்காக திறக்கப்படும். தேவ தூதர்கள் உங்க பட்சத்தில் நின்று கிரியை செய்வார்கள். கைதட்டி ஆமே. நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். எல்லா காரியத்திற்கும் தீர்வு எங்க இருக்குன்னா தேவ சமூகத்துல தான் இருக்கு. எல்லா காரியத்திற்காக தீர்வு, எல்லாத்துக்கும் பதில், எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லாத்துக்கான ஒரு சொல்யூஷன் அவர் சமூகத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒரு வேளை நீங்க அந்த சொல்யூஷனை தேடி போனா அது நிரந்தரமானது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அந்த சொல்யூஷன், அந்த பரிகாரம், அந்த தீர்வு உங்களுக்கு வேலை செய்யலாம், ஆனா அது நிரந்தரமா இருக்காது. ஆனா தேவ சமூகத்துல தான் நிரந்தரமான தீர்வு. நான் சொல்றேன், நீங்க தீர்வை எங்க தேடுதீங்க தெரியுமா? எங்கேயோ தேடுதீங்க, யார்கிட்டயோ தேடிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீ என்ன செய்கிறாரு, கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன் பாருங்க, மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனா நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் அந்த ஃபார்முலாவை மாற்றுவார். அந்த கட்டமைப்பை மாற்றுவார். அந்த சட்டத்தை உங்களுக்காக மாற்றுவார். அந்த சட்டத்தை செயல்படாமல் நிறுத்துவார். சட்டத்தை மாற்றினவர். எஸ்தர் ஜெபத்தை கேட்டு கட்டளையை மாற்றவே முடியாது. அகாஸ்வேரு ராஜா சொல்றான், கட்டளை போட்டாச்சு, முத்திரை போட்டாச்சு, இனி அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் அவர்கள் ஜெபங்கள் அந்த கட்டளையை மாற்றினது மாத்திரமல்ல, அந்த கட்டளையை செயல்படாமல் தடுத்து போட்டது போல உங்களுக்கு விரோதமான சட்டங்களை செயல்படாமல் போக பண்ணு. தேவ சமூகத்தில் தீர்வு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்றேன். கைதட்டி ஆரா சேக்கரா. தேவ சமூகத்தில் தீர்வு இருக்கிறது. உங்களுக்கான பதில் தேவ சமூகம், உங்களுக்கான தீர்வு, உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்கான நம்பிக்கை, உங்களுக்கான எதிர்காலம், உங்களுக்கு எல்லாமே அவர் சமூகத்தில் தான் இருக்குது. அதை தவிர தீர்வு அவரை விட்டுட்டு, அவர் சமூகத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் தேடாதீங்க. வேற எங்கேயும் தீர்வு இல்லை. நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், தீர்வு அவர்கிட்ட தான், தேவ பிள்ளைகளுக்கு தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. ஆமேன். அடிக்கடி பலவீனம் வந்துகிட்டே இருக்குதுயா, என் பிள்ளைக்கு பலவீனம் வந்துகிட்டே இருக்கு, என் மனைவிக்கு பலவீனம் வந்துகிட்டே இருக்கு, என் குடும்பத்துல மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கு. தீர்வு ஆஸ்பத்திரியில இல்ல, தீர்வு ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஏன் ஆண்டவரை அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவார். அவர் பேச உண்மையுள்ளவர், தீர்வை தர உண்மையுள்ளவர், அவர் போதுமானவர், அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். கையை தட்டி ஆமென். அவர்கிட்ட இருக்கு சிஸ்டர். உங்க ஒவ்வொருடைய பாதத்தை பிடிச்சி நான் சொல்றேன், இது கர்த்தரே எனக்கு சொன்னார். எல்லாத்துக்கும் தீர்வை அவர்கிட்ட இல்லாத. பைபிள்ல போட்டிருக்குது, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ.
அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கைதட்டி கத்தரை துதிங்க. அப்ப எங்க இருக்கு சொல்யூஷன்? எங்க இருக்கு? தேவ பிள்ளைகள், உங்க மன கண்கள் திறக்கப்படட்டும். இருள் அடைந்து கிடக்கிற உங்க இருதயத்துல இந்த வசன வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அறியாமை விலகட்டும். உங்களை முடக்குகிற போராட்டங்கள், உங்களை கட்டி வைத்திருக்கிற போராட்டங்கள் இருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுவிப்பாராக. மனுஷனை நாடாதீங்க, மனுஷ சமூகத்தை நாடாதீங்க, அதிகாரத்தை நாடாதீங்க. ஆளுமை செய்கிற ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. உங்க விடுதலை, உங்களுக்கு தீர்வு அங்க இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாத்திரம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தீர்வு, என் குடும்ப பிரச்சனைக்கு, என் வேலைக்கு, என் பொருளாதாரத்துக்கு, எனக்கு இருக்கிற நெருக்கத்துக்கு, இக்கட்டுக்கு, என் கண்ணீருக்கு, என்னுடைய மன உளைச்சலுக்கு, என் மன வேதனைக்கு, எல்லாத்துக்கும் தீர்வு எங்க தெரியுமா? அல்லேலூயா. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை அண்ணாளுக்கு, பல வருஷம் குழந்தை இல்லை. தீர்வு எங்க கிடைச்சது? பதில் எங்க கிடைச்சது? எசேக்கியா செத்து போயிருவான்னு சொன்ன உடனே அவன் எதை நோக்கி செபித்தான்? செவத்தை பார்த்து செபித்தான். மனுஷனை பார்க்கல. மனுஷனை பார்த்து செத்தே போயிருப்பான். செவத்தை பார்த்து தேவனை நோக்கி செபித்தபடினாலே அவனுக்கு ஆயுசு நாள். அப்ப தீர்வு எங்க இருக்கிறதுன்னா ஆண்டவர்கிட்ட தான் தீர்வு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆமா, யாரையும் குறை சொல்லி, யாரையும் குற்றம் சாட்சி எந்த பயனும் இல்லை. எல்லாவற்றுக்கும் நானே காரணம் என்று சொல்லி உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் போய் உங்களை ஒப்பு கொடுங்க. ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. அவர் அழைப்பில் நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரட்டும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவார். பொறுத்தனையை நிறைவேற்றுங்க. கையை தட்டி ஆமென். சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்தேன். பிலிப்பியர்கள் நிருபத்தில் நமக்கு தெரிந்த வசனம் தான் பாருங்க. நான் ஒன்றும் தெரியாத வசனங்களை எடுத்துட்டு வரல. ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. பிலிப்பியர்கள் நிருபத்தில் 4:6 வாசிமா. வாசிங்க. யாராவது ஒரு வாசிங்க பிரதர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்ன செய்யுங்க தேவனுக்கு. பாருங்க, நல்ல அருமையான வார்த்தை பாருங்க. ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யாதீங்க, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க. வஸ்திரத்துக்கு கவலை, சாப்பாட்டுக்கு கவலை, வேலைக்கு கவலை, நாளை தினத்தை குறித்து கவலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படிங்க தேவனுக்கு என்ன செய்யுங்க. தேவனுக்கு என்ன செய்யுங்க. நீங்க இதை தெரியப்படுத்துறதே இல்லையே. நீங்க தான் அவர்கிட்ட பேசுறதே இல்லையே. நீங்க என்னமோ எதிர்கட்சி மேல அவர்கிட்ட போட்டி போட்டு இருக்கிறீங்க. நீங்க என்னமோ அவர்கிட்ட சண்டை போட்ட மேல இருக்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட மூஞ்சு தூக்க கூடாது. அவர்கிட்ட எப்போதுமே நீங்க பேசலாம். முழங்கால் போட்டு தான் பேசணும்னு இல்லை. சமைக்கும் போது பேசலாம், துணி துவைக்கும் போது பேசலாம், துணியை தைக்கும் போது பேசலாம், நடக்கும் போது பேசலாம், பைக்கை ஓட்டிட்டு போகும்போது பேசலாம். எப்ப வேணாலும் அவரோட பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அவர் கேட்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கேட்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்க குரலை கேட்க ஆயத்தம் உள்ளவராக. இந்த வசனத்துல பவுல் இப்படி எழுதுகிறார் பாருங்க. அப்படி எழுதிட்டு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். 2வது ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. அதுல பாருங்க 4:6 வாசித்தமா 7 பாருங்க. அப்ப பாருங்க, தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்திட்டீங்கன்னா அப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுது? எப்பொழுது? தெரியப்படுத்தும் பொழுது. அப்படி சொல்லணும். தெரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்குமாங்க? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள. கையை தட்டி நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்க புத்திக்கு எட்டாத ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த சொல்றேன் தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பதட்டப்பட வேண்டியதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க பதட்டப்பட தேவையில்லை. கவலைப்பட தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, இது என்ன ஆகுமா, நீங்க பயப்பட தேவையில்லை. அவர் சொல்றாரு, நீங்க தெரியப்படுத்திட்டேன்னா அவர் சொல்றாரு, புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் ஹார்ட்டுக்குள்ள,
இப்ப அந்த ஹார்ட் என்ன தெரியுமா? அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான்ப்பா, அவர் பார்த்துக் கொள்வார். கைதட்டி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா.